السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان، وفي رواية من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலக தலைவர், உயிரிலும் மேலான அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய இந்த அமானிதமான குறுகிய ஒரு கால வாழ்க்கையில் அல்லாஹுவின் கட்டளைகளை பேணி அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடந்து சாலிஹான முத்தகீன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீயத் நஸீஹத் எனும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுக்கு பாக்கியமாக நாம் பாக்கியவான்களாக மாறுவதற்கு, உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் பெறுவதற்கு முன்வந்த சமூகங்களில் இருந்த அல்லாஹுவின் எத்தனையோ நல்லடியார்கள், நேசர்கள், அவர்கள் செய்த அமல்கள், அவர்கள் அடைந்து கொண்ட நன்மைகள், அவர்கள் அடைந்து கொண்ட பாக்கியங்கள் அனைத்தை விடவும் கடைசியான சமூகமான நாம் அவர்களை முந்தி அவர்களை விடவும் அல்லாஹுவிடம் நெருக்கத்தையும் நன்மைகளையும் பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு இன்ன பாக்கியமான மிக சிறந்த மாதமாகிய ரமலானை அல்லாஹ் அருளினானோ அந்த பாக்கியம் பெற்ற மாதத்தை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தின் கடைசி பகுதியை நாம் எட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது சில நேரம் இந்த வருடத்தின் ரமதானின் கடைசி பேருரையாகவும் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே எங்கள் எத்தனை பேர்களுடைய
வாழ்க்கையிலே உள்ள கடைசி ரமலானாக இருக்குமோ என்பதும் சொல்ல தெரியாத அன்புக்குரியவர்கள். ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு காலம் அல்லாஹ் அடைவதற்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரமலான் என்ற மாதம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும் பல ஆயிரம் மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய காலம். நமது முன்னோர்கள் சொல்வார்கள், இமாமுனா சுஃபியான் ஸௌரி, ஹதரத் இமாமுனா அன்-நஹஇ ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், தஸ்பீஹுன் பி ரமதான் தஅதிலு அல்ஃப தஸ்பீஹத்தின் பிதூனி ரமதான். ரமதானுடைய மாதத்திலே ஒரு அடியான் செய்கின்ற ஒரு சுப்ஹானல்லாஹ் ரமதான் அல்லாத காலங்களில் 1000 செல்லுவதை விடவும் சிறப்பானது என்பார்கள். ரமதானுடைய இரவு நேரத்தில் அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கும் தராவீஹுடைய தொழுகை, ரக்அத்தானி மினத் தராவீஹ், இரா வணக்கத்தில் உள்ள தராவீஹுடைய 2 ரக்அத்துகள் ஏனைய காலங்களிலே ஒரு அடியான் 2 1000 தொழுவதை விடவும் மிக பெரும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு காலம் தான் ரமதான். நன்மைகளை தரும் காலம் மட்டுமல்ல. இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்லுவார்கள், சும்மிய ஹாதா ஷஹ்ரு பி ரமதான் லிஅன்னஹு தர்மிது துனூபல் இபாத். ரமதான் என்ற மாதத்துக்கு அல்லாஹ் ரமதான் என்றதை கொண்டு பெயர் வைத்திருக்கும் காரணம் என்ன தெரியுமா? ரமதான் என்ற இந்த மாதம் அடியார்களுடைய பாவங்களை சுட்டெரிக்கக்கூடிய மாதம். செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கர்மங்களுக்கும் எத்தனையோ பல ஆயிரம், ஏன் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய முழு ஆயுளும் செய்த பாவங்களை கூட மன்னிக்கும் ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. அபூதர்ரே, வாழ்க்கையில் சில நேரம் நீர் விரும்பாத நேரம், நீ எதிர்பார்க்காத நேரம் அபூதர்ரே, சில தவறுகள் நடக்கும் மகனே. ஆனால் தவறுகள் நடந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹுவை விட்டு நீ தூரமாகாதே, அல்லாஹுவை விட்டு நிராசையற்றவனாகி விடாதே. பாவங்கள் தவறுகள் நடந்துவிட்டால் பாவங்கள் நடந்ததற்கு பின் உடனடியாக அவசரமாக நீ ஒரு நல்லமல்களை செய்து கொள். அந்த ஒரு நல்லமல் நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாவம் செய்த நான் பாவத்தை மன்னிப்பதற்கு பரிகாரமாக நான் செய்கின்ற நல்லமல் பாவத்தை போன்று மிகப்பெரிய ஒரு நல்லமல்கள் செய்ய வேண்டுமா, அல்லது சிறிய ஒரு நல்லமலை செய்தாலும் போதுமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அபூதர், லா இலாஹ இல்லல்லாஹ் அஃபலுல் ஹஸனாத். அடியான் நன்மையை செய்வதற்கு நாடி ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நன்மைகளிலே மிக சிறந்த நன்மை அந்த ஒரு வார்த்தையினால் முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, ரமலான் பாவ மன்னிப்புக்குரிய மிக விசேஷமான காலம். இந்த மாதம் எங்களை விட்டு பிரியாவிடை செய்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை அள்ளித்தந்த மாதம், பாவங்களை மன்னிக்க வைத்த மாதம், அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைவதற்கு பாக்கியம் செய்த ஒரு மாதம். ஏன், அல்லாஹுவின் அருள் நிறைந்த பார்வையும் அல்லாஹுவின் அருள் நிறைந்த அந்த நெருக்கமும் அடியாறுகளின் பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எங்களை விட்டு பிரியாவிடை செய்து கொண்டிருக்கிறது. நாம் ரமதானுடைய பெரும்பாலான பகுதியை கழித்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னமும் எங்களை விட்டு இது நழுவவில்லை. இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது.
இன்னமும் அவகாசம் இருக்கிறது. இந்த அளவு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கமானவன் என்றால், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் ஒரு அடியார் வந்து சொன்னார், ஒரு வாலிபர், இமாம் அவர்களே, ரமதானை வீணாக கழித்து விட்டேன், பெரும்பாலான பகுதிகள் என்னை விட்டு கை நழுவி போனது, அமல்களை செய்யவில்லை, பாவ மன்னிப்பை நான் பெறவில்லை, பொதுப்போக்காக ஏனைய காலங்களை போன்று ரமதானை கடத்திவிட்ட நான், மீதமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது, இந்த ரமதானில் பாக்கியம் பெற்ற மனிதனாக என்னால் மாற முடியுமா என்று, அந்த பரக்கத்துகளை அடைய முடியுமா என்று, நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியுமா என்று கேட்ட நேரம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் ஒரு ஆச்சரியமான கருத்தை சொன்னார்கள். அஹ்சின் ஃபீமா பகிய, அஹ்சின் ஃபீமா பகி யுஃபரு மா கத் ஸலஃப். சொன்னார்கள், மகனே, ரமதானில் மீதமாக இருக்கும் ஒரு சில நாட்களாக இருந்தாலும் சரி, அதை நீ பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நீ மீதமாக இருப்பதை பயன்படுத்தினாலும் போதும், அல்லாஹ் உன்னை பாக்கியவானாக மாற்றுவான், ஈடேற்றம் பெற்ற மனிதனாக மாற்றுவான் என்று சொன்னார்கள். அவ்வளவு பரிசுத்தமான பாக்கியம் நிறைந்த ஒரு காலம் இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் அவகாசம் இருக்கிறது. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ரமதான் எங்களில் எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது. இது கடைசி ரமதானாக இருக்கலாம். எனவே மீதமாக இருக்கக்கூடிய காலங்களை, நேரங்களை, இரவுகளை, பகல்களை நாம் பெருமதியாக பயன்படுத்துவது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இருளக வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக அமையும், பாக்கியத்துக்கு காரணமாக அமையும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு காரணமாகும். அன்புக்குரியவர்களே, ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமதானுடைய கடைசி பகுதிகள் ஆகும் பொழுது உலகளாவிய முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமிய வல்லரசு நாடுகளுக்கெல்லாம், இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம், அனைத்து கவர்னர்களுக்கும் ஒரு உருக்கமான கடிதத்தை அனுப்புவார்கள். சொல்லுவார்கள், ஹாதா அவானு ரமதான், ஹாதா அவானு விதாஇ ரமதான், இது ரமதான் எங்களை விட்டு பிரியாவிடை செய்கின்ற நேரம், கடைசியை எட்டிருக்கிறோம், கடைசியை அடைந்திருக்கிறோம். எனவே ரமதானை பிரியாவிடை செய்யும் பொழுது இந்த கடைசி பகுதியை நீங்களும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களும் பாக்கியமான ஒரு ரமதானாக இதை மாற்றி அல்லாஹ்வை சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே பிரியாவிடை செய்ய வேண்டும் என்றால் சொல்லுவார்கள், 3 அமல்களுக்கு அதிகூடிய கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இந்த கடைசி பகுதியில் நீங்கள் கவனம் செலுத்துகின்ற இந்த 3 வணக்கங்கள் இருக்கிறது அல்லவா, ரமதானிலே நடந்த குற்றங்கள், விலகீனங்களை எல்லாம் மன்னிப்பான். நீங்கள் இழந்த நன்மைகளை எல்லாம் உங்களுடைய மனோநிலையை பொறுத்து மீட்டி தருவான் அல்லாஹ். 3 விடயத்துக்கு கவனம் செலுத்துங்கள். சொல்லுவார்கள், முதலாவது இஹ்திமு ரமதான் பில் இஸ்திக்ஃபார், ரமதானுடைய கடைசி நேரம் பாவ மன்னிப்பின் பக்கம், இஸ்திக்ஃபார் தௌபாவின் பக்கம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருகின்ற மிக உன்னதமான ஒரு அமல் தான் இந்த ஒரு நற்செயலை செய்தாலும் கடைசியிலே இஸ்திக்ஃபாருடன் முடிக்க சொல்லி வழிகாட்டியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தாளி நல்ல முறையில் எங்களால் முடியுமான அளவு உபசரித்தோம், அவருக்குரிய கண்ணியத்தையும் அவருக்குரிய இக்ராமையும் செய்தோம். அவர் எங்களை விட்டு பிரியாவிடை செய்ய இருக்கிறார். அந்த விருந்தாளி எங்களை விட்டு போகும் பொழுது விருந்தோம்பல் செய்த அந்த வீட்டுடையவர், அந்த வீட்டுக்காரர் விருந்தாளியை முன்னோக்கி, நான் உங்களை முடியுமான அளவு கவனித்திருக்கிறேன், தவறுகள் நடந்திருக்கும், பலகீனங்கள் நடந்திருக்கும், எனது குறைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றால் அந்த விருந்தாளி அடையக்கூடிய சந்தோஷத்தின் அளவென்ன, எவ்வளவு கண்ணியப்படுத்தினார். கண்ணியப்படுத்தியும் கடைசியில் மன்னிப்பு கேட்டு அனுப்புகிறார் என்றால் அவருடைய உள்ளம் எந்தளவு சந்தோஷப்படும். அன்புக்குரியவர்களே, ரமதான் வந்தது, அல்லாஹுடைய விருந்தாளியாக வந்தது, முடியுமான அமல்களை செய்திருக்கிறோம், பிரியாவிடை செய்ய போகிறது.
அல்லாஹ்விடம் மன்னிப்புடன் பிரியாவிடை செய்வோம், இஸ்திக்ஃபாருடன் பிரியாவிடை செய்வோம், தௌபாவுடன் பிரியாவிடை செய்வோம். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஒரு அடியான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விதத்தில் பூர்த்தியான முறையில் எந்த ஒரு இபாதத்தையும் விலகீனமான எங்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பிழைகள் நடக்கும், குறைகள் நடக்கும். அன்புக்குரியவர்களே சொன்னார்கள், ஆனால் முடியுமான அளவு நீங்கள் ஒரு இபாதத்தை செய்துவிட்டு முடித்ததற்கு பின்னால் மனதுடைந்தவர்களாக, கவலை கொண்டவர்களாக, அந்த இபாதத்தை சரிவர செய்யாமல் போனதை நினைத்து கவலை கொண்டவர்களாக ஒரு அடியான் 3 தடவை தொழுகைக்கு பின்னால் 3 தடவை என்றார்கள். அஸ்தக்பிருல்லாஹ் 3 தடவை சொன்னாலே போதுமாம். ஜபரல்லாஹு கஸ்ரஹு வ அஅஸம அஜ்ரஹு. சொன்னார்கள், அல்லாஹ் 4 பாக்கியத்தை நசீபாக்குவான். ஒரு அமலுக்கு பின்னால் செய்கின்ற இஸ்திக்ஃபார் 4 பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்குவான். மன்னிப்பு கேட்கிறீர்களா? முதலாவது, அல்லாஹ் அந்த இபாதத்தில் நடந்த குறைபாடுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இரண்டாவது, அந்த குறைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி விடுவான், குறைகளை அடைத்து விடுவான். மூன்றாவது, சுப்ஹானல்லாஹ், அவனாகவே மன்னித்து அவனாகவே குறைகளை நிவர்த்தி செய்து அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வானாம். நான்காவது, அந்த அடியான் செய்த இஸ்திக்ஃபாருடைய பிரதிபலன் அது போன்ற அமலை மீண்டும் நல்ல முறையில் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். நல்ல முறையில் செய்வதற்கு தௌஃபீக் செய்வார். தொழுகைக்கு பின்னால் செய்கின்ற ஒரு 3 இஸ்திக்ஃபாருக்கு இந்த அளவு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், ரமலான் வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபார் எங்களால் முடியுமான எந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கலாம், அது கூடிய கவனம் செலுத்துவது ரமலானில் நடந்த தவறுகளையும் ரமலானில் நடந்த குறைபாடுகளையும் அல்லாஹ் மன்னித்து பூர்த்தியான ரமலானாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மீண்டும் ரமலானை அடைவதற்கு தௌஃபீக் செய்வார். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இரண்டாவது சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி நேரம் பிரியாவிடைக்குரிய நேரம். துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். துஆ கடைசி 10 நாம் செய்கின்ற துஆக்களிலே ஆக உன்னதமான சிறந்த துஆ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக் கொடுத்த துஆ தான். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. ஆச்சரியங்கள் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த ஒரு துஆ. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டுகின்ற ஒரு துஆ இது, வெளிப்படை. ஆனால் அதில் உள்ள ரகசியம் மன்னிப்பு மட்டுமல்ல. மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள் ஏராளம் இருக்கிறது குர்ஆனிலே. அல்லாஹ் காஃபிர் என்று சொல்லுகிறான், அல்லாஹ் கஃபூர் என்று சொல்லுகிறான், அல்லாஹ் கஃபார் என்று சொல்லுகிறான், அல்லாஹ் தௌவாப் என்றும் சொல்லுகிறான். இது போன்ற எத்தனையோ பாவ மன்னிப்புக்குரிய அல்லாஹுவின் திருநாமங்கள் இருக்கிறது மேலானவர்கள். ஆனால் அனைத்து திருநாமங்களையும் விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்ற, மன்னிப்பை மிக ஆழமாக பெற்றுத் தருகின்ற ஒரு திருநாமம் அல்லாஹும்ம இன்னக அஃபூ. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் என்ற வார்த்தை அஃபூ. உலமாக்கள் சொல்லுவார்கள், உலமாக்கள் விரைவிலையாளர்கள் சொல்லுவார்கள், இந்த அஃபூ என்ற வாசகம் மன்னிப்பை தான் குறிக்கிறது. ஆனால் இதுக்கு யதார்த்தத்தில் 3 மிக பெரும் நன்மை இருக்கிறது. முதல், அஃபூ என்ற வார்த்தை அழிப்பதை குறிக்கும். அழித்து விடுவது, இல்லாமலாக்கி விடுவது. ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது 3 விதமான சாட்சிகள் உலகத்திலே அல்லாஹ் நிறுவுகிறார். ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது 3 விதமான சாட்சிகள். முதலாவது, மலக்குமார்கள் அந்த பாவத்துக்கு சாட்சியாளி ஆகுவார்கள். இரண்டாவது, பட்டோலையில் பதிவு செய்யப்படும்.
மூன்றாவது, எங்களுடைய உடம்பு கியாமத்திலே அந்த பாவத்தை செய்ததாக சாட்சி சொல்லும். அஃபு இன்னக துஹிப்புல் அஃபு வஃபு அன்னி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 3 சாட்சிகளையும் நான் அளிக்கக்கூடியவன். மலக்குமார்கள் சாட்சியாக இருப்பதை விட்டும் நான் அவர்களுடைய சிந்தனையில் இருந்து பாவத்தை அழித்து விடுவேன். உங்களுடைய பட்டோலையில் பதியப்பட்ட பாவத்தையும் அழித்து விடுவேன். ஏன்? உங்களுடைய உடம்பு சாட்சி சொல்லாமல் இருக்க உடம்புடைய சிந்தனையில் இருந்தும் கூட பாவத்தை அழித்து விடுவேன். அழிக்கக்கூடிய பாக்கியத்தை காட்டித் தருகின்ற வார்த்தையாகும். இரண்டாவதுதான் மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற வார்த்தை. ஆகிரத்திலும் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், ஆகிரத்திலும் அந்த பாவத்தை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். உலகத்தில் அந்த பாவத்துடைய எந்த ஒரு தாக்கமும் உண்டாகாமல், பாதித்து விடாமல், தண்டிக்கப்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன் அவன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஃபு என்ற வார்த்தை அழிப்பது மட்டுமல்ல, மன்னிப்பை பெற்றுத் தருவது மட்டுமல்ல. மூன்றாவது வாக்கியம் அஃபு என்ற வார்த்தைக்குள்ளால் பாதுகாத்தல் என்ற ஒரு அற்புதம் மறைந்திருக்கிறது. ஒரு அடியான் அஃபு என்ற மன்னிப்பை பெறுவானாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாவத்தை அழிப்பது மட்டுமல்ல, மன்னிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே பாவம் நடக்காமல் பாதுகாப்பான். இதனால் தான் கடைசி பகுதி மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பகுதி ரமதான். மாற்றத்தை உண்டாக்கும் துஆவை படித்துக் கொடுத்தார்கள். இந்த துஆவை அதிகமாக ஓதிவார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ரமதானுடைய ஈடேற்றத்துக்குரிய காரணம் தான் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவது. மூன்றாவது தான் சொன்னார்கள், தான தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானில் லைலத்துல் கத்ர் மட்டுமல்ல சிறப்புக்குரிய நாள். ரமதானுடைய ஆரம்ப நாள் மிக மிக சிறப்பானது. ரமதானுடைய பிறை 17 பத்ர் மிக சிறப்பானது. லைலத்துல் கத்ர் மிக சிறப்பானது. அது போன்றுதான் ரமதானுடைய கடைசி நேரம், ரமதானுடைய கடைசி இரவு மிக மிக விசேஷகரமான நேரம். இந்த 10 நாட்களும் மிக சிறப்பானது. அதிலும் கடைசி நாள் ஏன் மிக சிறப்பானது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடியார்களின் பக்கம் வாரி வழங்கி நன்மைகளையும் நரக விடுதலையும் பல கோடிகளாக கொட்டக்கூடிய ஒரு காலம் ரமதானுடைய கடைசி. அன்புக்குரியவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் கடைசி பகுதியிலே அதிகமாக அடியார்களுக்கு தான தர்மம் வழங்குவதனால், தர்மம் செய்வதனால். என்ன தர்மம்? அல்லாஹுடைய தர்மம் நரக விடுதலை. முழு ரமதானிலும் எத்தனை லட்சம், எத்தனை கோடி மக்களுக்கு நரக விடுதலை கொடுத்தானோ அத்தனை கோடி ரமதானுடைய கடைசியில் நரக விடுதலை கொடுக்க இருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு கொடையை அல்லாஹ் கடைசி பகுதியிலே அடியாறுகளுக்கு வாரி வழங்குவதனால் தானா நபி அவர்கள் ரமதானில் கடைசி அதிகம் தர்மம் செய்வார்கள். முந்தைய காலத்தை விட அதிகூடிய அளவு தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். ஏன்? அல்லாஹ் தர்மம் செய்கிறான் என்றால் அடியாறுகளான நாம் அந்த தர்மத்தை எடுக்கவும், அந்த தர்மத்தை பெற்றுக் கொள்கின்ற நாம் ஏன் தர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள், சதகாவின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் அது வெறும் நன்மையை பெற்றுத் தரும் வணக்கம் அல்ல. வாழ்க்கையில் பெரும் பரக்கத்துகளை, பெரும் அருள்களை வாழ்க்கையில் சொரியக்கூடிய ஒரு மிக சிறந்த அமல் தான தர்மம். ஹதரத் ஷாஹ் வலியுல்லாஹ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தர்மத்துடைய சிறப்பு, சதகாகளுடைய சிறப்பு நம் அனைவருக்கும் தெரியும். ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் சதகாவிலே. ஆனால் ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதகாவிலே ஆக சிறந்த சதகா என்ன தெரியுமா? ஆக சிறந்த அல்லாஹுவின் சந்தோஷத்துக்குரிய சதகா தன்னுடைய ஃபர்லான ஸகாத்,
பர்தான ஜகாத். ஒரு அடியான் சுன்னத்தான தான தர்மங்களை எவ்வளவும் செய்யலாம், ஆனால் பர்தான ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த அடியானுடைய எந்த தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிக முதன்மையானது, மிக சிறப்பானது பர்தான ஜகாத். ஜகாத் என்பது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ நான் நினைக்கும் அளவை கொடுப்பதல்ல ஜகாத். இஸ்லாம் சொல்லுகிறது குறிப்பான ஒரு அளவு இருக்கிறது ஜகாத். அந்த அளவை கண்டறிய நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கணக்கிடுதல் அவசியம். சரிவர பூர்த்தியான முறையில் கணக்கிட்டதுக்கு பின்னால் அந்த குறிப்பான அளவை குறிப்பான நபர்களிடம் போய் கொடுக்க வேண்டும். நாம் நினைத்த தொகையை, நாம் விரும்பின ஒரு தொகையை இருப்பதை விட கூடுதலாக என்று நினைத்து கொடுப்பதெல்லாம் ஜகாத்தாக மாட்டாது. கணக்கெடுத்து குறிப்பான அளவை அறிந்து குறிப்பானவர்களை தேடி ஜகாத்துடைய நியத்துடன் நிறைவேற்றுவதுதான் ஜகாத்தாக மாறும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது தர்மங்களிலே, சதகாகளிலே ஆக சிறந்த சதகா ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ர் இதுவும் ஃபர்லான ஜகாத்துகளில் உண்டு. ஃபர்லான ஜகாத்துகளில் உண்டு. நாம் எத்தனையோ சுன்னத்தான தர்மங்களை செய்யலாம், ஆனால் அதை விட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதிர்பார்ப்பது ஜகாத்துல் ஃபித்ராவே. ஏன் தெரியுமா? ரமலான் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் கபூல் செய்வது ஒரு அடியானிடமிருந்து ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றும் பொழுதுதான். சொன்னார்கள், ரமலான் முஅல்லகும் பைன ஸமாஇ வல் அர்த். ரமலானுடைய அமல் இபாதத்துகளை, அந்த மாதத்துடைய வணக்கங்களை அல்லாஹ் ஒரு அடியானுடையதை அல்லாஹ் வானலோகத்துக்கு உயர்த்த மாட்டான். எதுவரையில் தெரியுமா? ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கும் வரை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்துல் ஃபித்ரா பெருநாளுடைய செலவீனங்கள் எங்களுக்கு கீழுள்ள, எங்களுடைய செலவுக்கு கீழால் உள்ள எங்களுடைய குடும்பத்தினர்களுடைய தேவைகள் போக மேலதிகமாக இருக்கக்கூடியவர்கள், மேலதிகமான வசதி படைத்தவர்கள், ஒவ்வொரு நபர்களுக்கும் 2.5 கிலோ வீதம், 2.5 கிலோ வீதம் தான் உண்ணக்கூடிய பிரதான உணவாக கொள்ளக்கூடிய தானிய வகைகளில் இருந்து 2.5 கிலோ கொடுப்பது மிக அடிப்படையான இபாதத். நபி அவங்க சொன்னாங்க, தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுத்துவோங்க. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஃபித்ராவை நிறைவேற்ற பாருங்கள். ஏன் தெரியுமா? ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு நாம் வரும் பொழுது அங்கே நாம் வருகின்ற பாதைகளில் எல்லாம் மலக்குகள் நிறைந்திருப்பார்கள். எதற்கு? நன்மாராயம் சொல்ல, எதற்கு? எங்களை வாழ்த்து சொல்ல, எதற்கு? நாம் ரமலானில் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு துஆ செய்ய கோடிக்கணக்கான மலக்குகள் அங்கே வரிசையாக நின்றிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியம் அடைய வேண்டும் என்பதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்கு வெளியாகிறதுக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றுவது ரமலானுடைய கபூலியத்துக்கு, ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தவறுகள் மன்னிக்கப்பட்டு வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ரமலான் அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காரணமாக்கி வைப்பான். பேசிய ஒவ்வொரு விடயங்களை இஹ்லாஸுடன் கேட்டு அமல் செய்வதற்கு ரப்பல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்